இவர் வந்து கட்டளை கொண்டு வரும்போது இவங்க வந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் போயிட்டு வரத்துக்குள்ளே ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு சொன்னோடனே ஆண்டவர் வந்து அவர்களை பாதாளத்தில் வந்து சிதறித்து ஓடினார்கள் அவர்கள் அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கு இல்லைங்களா? சிதறித்து ஓடினார்கள். அப்படி ஓடியவர்கள் கைபர் போலன் கணவாழி வந்திருக்கலாம், வந்து அவர்கள் வந்திருக்கலாம், வந்திருந்து அவர்கள் வணங்கிய முறைப்பாடு வழிபாடு நிச்சயமாக வந்து யூத கலாச்சாரத்தின்படி தான் அவங்க இங்க எல்லாமே கொண்டு வந்தாங்க. வந்திருக்கலாம், டவுட்டும் கிடையாது. இததான் வந்து ரமேஷ் சார் வந்து சொல்றார் போல இருக்குது நான் நினைச்சேன். படமே முழுக்க முழுக்க ஓம் ஷாலும் படமே அதுதானே. காமெடின்னு சொல்லிட்டீங்கல்ல ஐயா. இவங்க 2 பேர் பேசின அந்த ட்ராக் இருக்கு இல்லையா, அந்த கதகளி வேஷத்தில் இருக்கவனும் இவனும் பேசின ட்ராக்ல அந்த டைலாகை நான் ஹியூமராக கொண்டு வந்தேன் வழிய. அந்த பொண்ணும் நிழல்கள் ரவியும் பேசுகிற இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா யூத கலாச்சாரத்தின்படி தான் நீங்கள் எல்லாமே செய்கிறீங்கன்றதுக்கான காரியங்களை தரவுகளெல்லாம் நான் அதில் வந்து வசனங்களில் பண்ணியிருக்கேன். இல்லை, நான் வந்து இவங்களுடைய அந்த கதைகளையும் இந்த யூத அந்த தம்பியும் அந்த அவனை தான் நான் கரெக்டாக சொல்கிறேங்க. இப்போ இதில் இந்து நான் யூதன் அப்படின்னு சொல்கிறதுனால நான் இல்லை இந்த படத்திலே ஒரு விஷயம், நான் இந்தி தேசத்திலே இருக்கிறதுனால நான் இந்து, இயேசுவை நான் பின்பற்றுகிறவன் அப்படின்னு ஒரு கருத்து வந்து சொல்லுவீங்க. இதுக்காக ஒரு சர்ச்சை கூட வந்துச்சு நினைக்கிறேன். இதில் இந்த இது ஏற்கனவே 5 வித்தான்லேயே ராஜேஷ் சொல்கிற மாதிரி எழுதப்பட்ட டைலாக். கோர்ட்லேயே சொல்லுவார், நான் ஒரு இந்து, ஆனால் நான் வணங்குகிற கடவுள் கிறிஸ்து. ஏனென்றால் இந்து என்பது இந்தியன் என்று தான் பொருளை ஒழிய அது மதத்தின் பெயர் அல்ல. சரி, அதான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த சர்ச்சை ஒன்று வந்தது. இதுக்கு உங்களுக்கும் உங்கள் காணொளி பார்த்தேன், டேவிட் செல்லப்பா அப்படின்றவருக்கும். டேவிட் செல்லப்பாவா? டேவிஸ் சொல்லிட்டு ஒருத்தர், பாஸ்டர் டேவிஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே, பாஸ்டர் டேவிஸ்னால் அந்த இவர் ஹீப்ரூ டீச்சர் அவர். ஆமாம் ஆமாம் ஆமாம், அவர் அதில் போட்டிருந்தீங்க நீங்கள், சர்ச்சையும் அல்ல சமரசம் அல்ல அப்படின்னு போட்டிருந்தீங்க. அது என்ன, அதை பற்றி கொஞ்சம். இல்லை, அவர் எனக்கு நினைவில்லையே என்ன அவர் சொன்னார்ன்றது. அவர் உங்கள் காணொளி இருக்கு, காணொளி அதான் எதை குறித்து சொன்னார்னா இந்து அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லியிருக்கிறாரு. இல்லைப்பா, தெரியல, எனக்கு நினைவு இல்லை. அதாவது நினைவு இல்லைன்னா சொல்கிறேன் பாருங்கள். இந்து என்பவர் யார்? சமீபத்தில் கிறிஸ்துவ திரைப்பட இயக்குனர் ரமேஷ் ஒரு குழப்பத்தை முன்வைத்து வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் நான் இந்து, ஆனால் இந்து அல்லன் என்கிறார். இது இந்திய தத்துவத்தில் அனுமானம் என்பதில் அடங்கும். உங்களுடைய இதுதான் டேவிஸ் செல்லப்பா அப்படிங்கிறது. ஓகே, இப்போ ஞாபகம் வந்துருச்சுங்களா? புரியுது. அப்போ அதில் வந்து நெருப்பு இல்லாமல் புகையுமா அப்படிங்கெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த செய்தியை பற்றி தான் உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம். இப்போது நான் திரும்ப சொல்கிறது வந்து அவருடைய கருத்து வந்து தவறு. ஏன்னா எட்டிமலாஜிக்கலி பார்த்தாலும் சரி, ஹிந்துஸ்தான் என்கின்ற வார்த்தையை வந்து ஈரானிய சொல்லும் நம்ம பாரசீக சொல்லும் இணைந்தது தான் இந்துஸ்தான். ஸ்தானம் என்பது வந்து ஈரானிய சொல், இந்த இந்து என்பது பாரசீக சொல். அதே போல் நம்ம பைபிள்லேயே வந்து இந்து தேசம் அப்படின்னு தான் வந்து அந்த வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கு. எஸ்தர் புத்தகம் முதல் வசனமே. அது இடத்தின் பெயர் தான். இவர் வந்து குழப்புறாரு அதை. இப்போ நான் வந்து சொல்லணும்னா இதுக்கு பின்னணியெல்லாம் வேறு இருக்குது. அந்த பின்னணியெல்லாம் நம்ம வந்து இப்போ வெளிப்படையாக சொல்லணுமா அப்படின்னு ஒன்று. என்ன கேட்ட கேள்விக்கு ஏன்னா இது வந்து தான் கேள்வி பதில் சொல்கிறாரு. அவர் வந்து இது இன்னொருவர் தோண்டி அவர் மூலமாக இவர் கேட்ட கேள்வி இது. இப்போ நான் அவர் சொல்லணும் இல்லை, இப்போ அதுதான் நம்மளுக்கு வந்து மக்களுக்கு சொல்லணும்னா இதுதான் என்னுடைய கருத்து. வந்து அவர் சொன்ன கருத்து தவறு. இது வந்து இந்து என்பது இடத்தின் பெயரே, அது மதத்தின் பெயர் அல்ல. இதை பாஸ்கரதாஸ் ஐயா சொல்றாரு. சா என்கின்ற வார்த்தை பாரசீகர்களுக்கு வராது, சா ஒலி கிடையாது. அதனால வந்து அவங்க சிந்து அப்படிங்கிறத வந்து ஹிந்துன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவருடைய கன்க்ளூஷன்ல சொல்லி முடிக்கிறார். அதில் நானும் அந்த காணொலியை பார்த்தேன். ஆனால் வரல அப்படிங்கிறதுனால இப்போ நம்மளுக்கு வருதுங்கிறதுனால நம்ம சிந்து சொன்ன நம்மளும் பாரசீகரா சொல்லலாம். நீங்கள் சொல்கிற கருத்து நான் ஏற்றுக்கிறேன், கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அந்த வார்த்தையை வந்துட்டதுனால அது அப்படியே தொடர்ந்து வருது. இப்போ நமக்கு வந்து
இதுக்கு முன்னால் இந்த ஊர் பேர் என்னன்றது நமக்கு தெரியுன்றதுக்காக நான் பழைய ஊர் பேரே சொல்ல முடியாது இல்லையா? அப்போ இன்றைக்கி வரவனுக்கு விலாசமே தெரியாமல் போயிடுமே. எனக்கு அந்த காலத்தில் இந்த பேர் வந்து வானகரம் கிடையாதுப்பா, இப்போ தான் இது வானகரம், ஆனால் நான் பழைய பேர் தான் சொல்லுவேன்னெல்லாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இந்து என்பது அழைக்கப்படுகிறது. அது இமயமலையிலிருந்து அந்த பனி உருகி வருவது சிந்தி 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 அது நதியாக ஓடியதுனால் அது சிந்து நதி என்பது மிக சிறப்பு. அதில் மாற்று கருத்தில் அந்த சிந்துக்கள் என்ற பெயர் தான் அவங்களுக்கு இருந்தது. ஏன்னா சிந்து நதியை சுற்றி வாழ்ந்தவர்கள், அதனால தான் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் எல்லாமே அதிலிருந்து வந்தது. ஆனால் அந்த இந்து என்கின்ற பெயர் வந்து அது இடத்தின் பெயர்ன்றது சொன்னதில் அவருடைய ஆய்வில் அவர் சொன்னார். ஏன்னா அவர் வந்து முழுக்க முழுக்க ஹீப்ரு டீச்சர். அவர் ஹீப்ருவை தான் கொண்டு வந்தீங்க. முதல்ல எனக்கு அதுவுமே உடன்பாடு கிடையாது. என்னுடைய மொழி தாய்மொழி என்ன. ஒரு இடைக்கு உங்களை எப்படி நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சு பார்க்குறோமோ அதே போல் டேவிட் செல்லப்பாவே நம்ம பார்க்க போகுது. அவர் வந்து வெறும் ஹீப்ரு டீச்சர் மாத்திரம் கிடையாது, பல வேதாகம ஆய்வாளர், எழுத்து படிவங்களிலிருந்து இன்றைய படிவங்கள் கிட்டத்தட்ட பல்வேறு வேதாகமத்தங்களை வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாரு, இன்னும் வகுப்பு எடுத்துட்டு இருக்கிறாரு. நம்ம அவரையும் நம்ம வந்து எடை குறித்து நம்ம வந்து நான் வந்து அவருக்கு வர சொல்லவே இல்லை, சொல்லிட முடியாது. ஆனால் அதில் சொல்லி அவர் மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர். அவருக்கு வந்து அவர் மேலே அப்படிப்பட்ட ஆய்வாளர் கேள்வி கேட்கும்போது அதற்கு நம்ம வந்து அவர் கேள்வி வந்து அதான் திரும்ப சொல்லணுன்னாக்கா வந்து இது எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, அந்த படத்தினுடைய உச்சகட்ட காட்சியை விரும்பாததினால் வந்த கூட்டத்தில் அவரும் ஒருவர். இதுதான் ஓப்பனானு சொல்லுவேன். இன்னைக்கு அவர் பார்த்து சொல்லுங்க. அந்த வைந்தவித்தான் படத்தில் கடைசியில் அது வந்து நம்ம தகனம் பண்ணதில் வந்து விருப்பம் இல்லாதவர்களில் அவரும் ஒருவர். சரி, அதில் ஆரம்பித்த சர்ச்சைகளில் வந்து அதை நேரடியாக பேசாமல் வேறு விதமாக அது கிளம்பி வந்தது. இதுக்கு காரணராக வேற ஒருத்தர் இருந்தார், அவர் தான் அதை ஆரம்பித்தார். அப்போ நான் வந்து அந்த தகனம்ன்றதே வந்து பிப்ளிக்கலி சொல்லப்படாத ஒரு விஷயம், அதையே தவறாக சொல்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கரெக்டு. அப்போ வந்து நான் வந்து அதை எப்படி அவரை எடுத்துக்க முடியும்? அவர் பெரிய ஆய்வாளர், நல்லா எழுதினார். இது வந்து ஒரு தகனம் பண்ணக்கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்கா? நான் கேட்குறேன். தகனம் பண்ணக்கூடாது போடலை. ஏன் தகனம் பண்ணக்கூடாது? தகனம் பண்ணுறதுனால என்ன ஆகிடும்? ஒரு கிறிஸ்தவனை வந்து தகனம் பண்ணக்கூடாதா? பண்ணலாம். அதுக்கெல்லாம் எதிராக வந்தவங்க தான் அதில் இவரும் ஒருவர். அதுதான் பண்ணக்கூடாதா அல்லது இங்கே நம்ம அது குறித்து பேச போகிறோம். நம்ம இங்கே என்ன வாழ்வியல் முறை அல்லது என்ன கிறிஸ்துவ முறை போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பேச போகிறோம். அவர் 11 கேள்விகள் கேட்டிருக்கிறாரு. இந்த கேள்விகளில் வந்து யார் இந்துக்கள் இல்லையோ, இதில் வந்து தங்களை மரித்தோரை புதைப்பார்கள், மாட்டு இறைச்சி உண்பவர்கள், பசுவை வணங்கி போற்றாதவர்கள், மேற்கொண்ட குறிப்புகள் பின்பற்றுவோர் இந்துக்கள் அல்லர் அப்படின்னு கொடுத்துருக்கிறார். மற்றவங்க கூட படிக்கலாம். அதை சொல்லவே இல்லையே, அந்த கருத்துக்கே நான் வரலையே. இங்கே வந்து யார் இல்லை அப்படின்னு சொல்றது தான் அவர் பேசிட்டு இருக்காரு. நான் வந்து அதை பற்றியே பேசவே இல்லை. அதாவது பெயரை பறித்து இந்து என்கின்ற சொல்லை குறித்து பேசி கொண்டிருந்தால் இவர் இந்துக்கள் யார் என்கின்ற இதை வந்து பேசிட்டு இருக்காரு. அதாவது இதை நான் ஒரு நிமிடம் படிச்சிடுறேன். இந்துக்கள் யார்? இந்துக்கள் அல்லர் 1911ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது யார் இந்துக்கள் அல்லர் என்பதை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. பிராமணர்களின் மேலாதிக்கத்தை ஏற்க மறுப்பவர்கள், பிராமணர்களிடமிருந்தோ அல்லது வேறெந்த அங்கீகரிக்கப்பட்ட இந்து குருவிடமிருந்தோ மந்திரங்களை பெறாதோர், வேதங்களின் அதிகாரத்தை மறுப்பவர், இந்து கடவுளர்களை வழிபடாதோர், பிராமணர்களை குடும்ப பூசாரிகளாக பெற்றிராதோர், பிராமண பூசாரிகளை ஏற்காதோர், இந்து கோவில்களில் நுழைய அனுமதிக்கப்படாதவர்கள், தொட்டாலோ அல்லது குறிப்பிட்ட தூரத்தில் இருந்தாலோ தீட்டு ஏற்படுத்தக்கூடியவர், தங்களில் மரித்தோரை புதைப்பவர்கள், மாட்டிறைச்சி உண்பவர்கள் மற்றும் பசுவை வணங்கி போற்றாதவர்கள். சொன்ன கான்செப்டுக்கும் இந்த பதிலுக்கும் சம்பந்தமே இல்லை. அதான் முடிச்சிட்டு இந்த குறிப்பிட்ட குறிப்புகளை பின்பற்றுவோர் இந்துக்கள் அல்லர். இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து இந்துக்கள் யார் இல்லைன்னு நான் பேசவே இல்லையா. நான் வந்து வெறும் அந்த இந்து என்கின்ற பெயரை குறித்து நான் பேசிட்டு இருந்தா, யார் இந்துக்கள் அல்ல யார் இந்துக்கள்ன்றது வந்து எனக்கு அந்த இதுவே தேவையில்லையே எனக்கு. நான் அதை பற்றி அங்கே சொல்லியிருந்தா ஓகே. இது கான்ட்ரவர்சியாக இருக்குது, இவர் சொல்றது தவறுன்னு சொல்லி கொடுத்த பதிலாகவே இல்லை. நான் இந்த கான்செப்ட்ல அந்த படத்தில் எதுவுமே கிடையாது. சரி, அதனால சொல்ல வரேன். வேற ஒன்று வந்து
சர்ச்சையும் அல்ல, சமரசமும் இல்லை அப்படின்னு போட்டிருந்தீங்க. ஏன்னா அதை முடிவு அதோட நிறுத்திடணுன்றதுக்காக பண்ணேன். ஏன்னா இதுக்கு ஒரு பதிலை பாஸ்கரதாஸ் ஒன்று இது பண்ணி பதிவு எடுத்தோம், கொடுத்தாரு. ஆனால் இல்லை நாங்கள் அதை போடலை. அது போட்டிருக்கிறாரு. அது வேறு, முதல் எடுத்த பதிவு வேறு. அது ஏன்னா இதை வந்து தொடர வேண்டாம் அப்படின்னு மூத்தவர்கள் சொன்னாங்க, இதோட நிறுத்திடுங்கன்னதுக்கு அப்புறம் நான் அதை சரி வேற ஒன்று. இப்போ இந்த வேதங்கள்லாம் வந்து வேதங்கள் உங்களுடைய திரைப்படங்களில் வந்து குறிப்பாக உங்களுடைய திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது குறிப்பாக நான் வந்து சத்தியத்தை தேடி தேடி ஓம்சாலும் இதை மட்டும் தான் எடுத்துக்கிறேன். மிச்ச ஜே சாவி அதெல்லாம் ஏன்னா இதுதான் மக்கள் மத்தியில் ரீச் ஆகிருக்குது, ஹிட் ஆகிருக்கு. இல்லை இதுதான் ஹிட் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து நிறைய இடங்களில் ஸ்க்ரீன் பண்ணிட்டு வரேன். அமாவாசை சாவி படம்லாம் வந்து இதை விட அதிகமாக ஸ்க்ரீன் பண்ண படங்கள். என் மகனை வந்து இது எல்லாத்தையும் விட அதிகமாக மக்கள் பொது இடங்களில் காட்சிக்கு அதாவது ஸ்க்ரீன் பண்ணது வந்து இந்த படம் கிடையாது. சரி, இப்போ நம்ம வந்து இதை வந்து கிறிஸ்தவர்கள் மத்தியில் ரொம்ப போயிட்டுருக்க வழிய நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டி தான். நான் பண்ண ப்ரொடக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 3 படம் தான். அந்த 3 படமும் சத்தியை தேடி ஒளியை தேடி. இது 3வது படம் ஜீவனை தேடி. அது ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, இன்னும் வரல. அது வரும்போது தான் உங்களுக்கு இன்னும் நிறைய காரியங்கள் பேசுறது. இப்போது உங்ககிட்ட ஒரு சின்ன புராணம், வேதம், நாவல், கதை, வரலாறு விளக்குங்க. புராணம்னா என்ன? புராணம் என்பது பழையது, கற்பனையானது. இதுதான் என்னுடைய விளக்கம். ஏன்னா இந்தியில் கூட வந்து புராணா அப்படின்னா பழசுக்கு தான் சொல்லுவோம். புராணா அப்படின்னாலே வடமொழியிலே வந்து புராணா என்பது பழையது அப்படின்னு சொல்லுவாங்க, ஓல்டு. இன்னொன்று வந்து புராணம் என்பது வந்து புனையப்பட்ட கதை. அது வந்து ஒரிஜினாலிட்டி கிடையாது. ஏன்னா வேதங்கள் வந்து 2 சொல்லுவோம், ஸ்ருதி ஸ்மிருதி அப்படின்னு. வேதங்களை விளக்குவதற்காக எழுதப்பட்டது தான் ஸ்மிருதி. அதாவது நம்ம இப்போ எப்படி விளக்க உரைகள் வேதாகமத்துக்கு எழுதுகிறோமோ அதை மாதிரி அந்த வேதங்களுக்கு விளக்க உரை எழுதுறதுக்காக இவங்க அதை விளக்கணும்னு சொல்லி புனையப்பட்ட கதைகள் தான் புராணங்கள். இதுதான் என்னுடைய விளக்கம். இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, ஏன்னா மீண்டும் அந்த இடத்துக்கு தான் போகிறேன். டேவிஸ் செல்லப்பா அந்த விஷயத்தை பேசும்போது அதில் ஒரு வார்த்தை ஒன்று விட்டுருப்பீங்க. அவர் ஒரு பாரசீகர் கிளாஸ் எடுக்கிறாரு. ஒருவேளை அவருக்கு தாய்மொழி பாரசீகரமா தெரியல அப்படின்னு எப்ரே கிளாஸ் எடுக்கிறாரு. அவர் ஒரு எப்ரே கிளாஸ் எடுக்கிறாரு. ஒருவேளை அவர் எப்ரேயுமா தாய்மொழின்னு கேட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் நிறைய சமஸ்கிருதம் இது வச்சுக்க, உங்களுக்கு வந்து என்ன கிடையாது? எங்கே வச்சுருக்கேன் சமஸ்கிருதம்? இது ஒன்றே ஒன்று தான் வச்சுருக்கேன். வீட்டினுடைய இது வந்து பிரஜாபதி நிவாஸ். பிரஜாபதி நிவாஸ் அதில் என்ன பிரஜாபதி நிவாஸ்ன்றது வந்து வடமொழி. இல்லை, நீங்கள் எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது மொழிக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. மொழி என்பது வந்து ஒரு கம்யூனிகேஷன். அது வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உரையாடுவதற்கு தேவையானது தான் மொழி. சரி, இப்போ நான் அதை அங்கே வச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, பெத்தேல் பெராக்கான்னு பேர் வச்சாக்கா அந்நியப்படுறோம். இப்படி வைக்கும்போது இது ஏதோ நமக்கு சம்மந்தப்பட்ட பெயர் மாதிரி இருக்கு அப்படின் போது அவங்ககிட்ட நம்ம வந்து காஸ்பலை ஷேர் பண்ணதுக்கு ஒரு இறைமகன் இல்லம் வச்சிருக்கலாம், இயேசுவின் இல்லம்னு வச்சிருக்கலாம். இயேசுவின் இல்லம்னு வைக்க எனக்கு விருப்பம் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. வெரி சிம்பிள். நான் வந்து அது மதமாக போயிருமோ அப்படின்னு யோசித்தேன். இதுன்னா கேள்விக்கு ஒரு இதுவாக இருக்கும். அது வந்து கிறிஸ்தவ வீடு இயேசுவின் இல்லம் அப்படின்னு போயிடுவான். இப்போ இது என்னென்னா குப்பை அழுறவங்க கூட கேட்குறான், இதுக்கு என்ன அர்த்தம், இது யார் அப்படின்னு கேட்குறான். அதே போல் கொரியர் வரவன் கேட்குறான். அது மாதிரி நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கணுன்றதுக்காக வச்சுங்க. உண்மையாகவே கேட்கணுன்றது இதுவே நான் அப்படி தான் வச்சுருக்கேன், கேட்கணுன்றதுக்காக தான் வச்சு. இல்லை, இதுக்கு அடையாளம் என்னன்னா இப்போ இங்கே வந்து அவர் மகா சத்குருன்னு வச்சுருக்கேன். அதனால தான் அங்கே வந்து அந்த இதையும் வச்சுருக்கேன் பக்கத்தில். அது இது இந்த படத்தை பற்றி இல்லை இந்த படத்துக்காக தான் அதையும் வச்சுருக்கேன். இல்லைங்க, அதை படிச்சிக்கலான்னு தெரியும். இதுக்கு ஒரு பார்வை இருக்குது. இயேசு கிறிஸ்து இந்தியாவில் வாழ்ந்தாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஒரு புத்தகங்கள் இருக்குது. ஒருவேளை அப்படி இந்தியாவில் வாழ்ந்திருந்தாருன்னா இப்படிப்பட்ட ஒரு தவநிலையை கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. 12 வயது. எனக்கு என்னன்னா, நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா அந்நியராக தெரிகிறோம், அந்நிய கடவுளாக தெரிகிறோம், ஃபாரின் கார்டுன்னு சொல்கிறாங்க. அப்படி அல்ல. ஏன் அந்த கேள்வியை வச்சேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் புத்தம் போகிற போக்கில் வந்து அவர் வந்து எபிரேய தாய்மொழியா அப்படின்னு கேட்டதுனால நான் இந்த கேள்வி அந்த கேள்வி ஏன் கேட்டேன் அப்படின்னாக்கா, எனக்கு ஏன்னா அது உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. இப்போ பாருங்களேன், நான் வந்து என்னை வந்து யாராவது அடித்தாங்கன்னா நான் வந்து மாதான்னு கத்துவேன், அம்மன் தான் கத்துவேன். சரி,
அதுதான் வந்து என்னுடைய இதுலேருந்து வர்றது. அது மொழி எனக்கு என்ன மொழியோ அதுதான். ஆனால் நான் வந்து எதையோ ஒன்று கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இதுதான்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா முழுக்க முழுக்க வந்து எபிரேயத்திலேயே ஷாலோம் பண்ணுவாங்க. அந்த எபிரேய மொழின்றதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லாததுனால நான் அதை சொன்னேன். பண்பாட்டு ரீதியில நம்முடைய இறை வழியை நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல கலாச்சார பண்பாடு அதுல வந்து மாற்று கருத்து இல்லைன்றது எனக்கு. ஆனா எபிரேயம் அல்லது மாசோ விக்டர் சொல்லுவாரு எபிரேயின் மூல பாஷை வந்து தமிழ் அப்படின்னு சொல்லுவாரு. ஒருவேளை அதுக்கான ஆய்வுகளை கூட அவர் செஞ்சிருக்கலாம். அல்லது அதுக்கு 100 புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல ஒரு புத்தகம் மாஸ்டர் நானும் எனக்கும் தெரியும். நான் அவரையும் நேர்காணல் எடுத்திருக்கிறேங்க. எதுக்காக இதை சொல்ல வரேன்னா அந்த வார்த்தை அந்த எபிரேயம் தான் ஒரு தாய்மொழியா அப்படின்னு கேட்டது. இது வந்து ஒரு விமர்சனமாய் சொல்லுவது தான், வேற ஒன்றும் இல்லை. அவரை விமர்சிக்கணும் அப்படின்றதுனால நீங்கள் வந்து இதை ரொம்ப முக்கியத்துவப்படுத்திட்டு இருக்கீங்களே, இது என்ன உங்கள் தாய்மொழியா, இது எந்த விதத்தில் நற்செய்திக்கு போய் இது சேரப்போகுது, மற்றவங்களுக்கு இதை கற்றுக் கொடுத்தீங்கன்னா கிறிஸ்தவங்களுக்கு தான் நீங்கள் அதை பண்ண போகிறீங்க. திரும்ப கிறிஸ்தவர்களுக்கு தான் அது பயனடைய போதோ வழியாக வேறு ஒன்றும் கிடையாது. சான்ஸ்கிரிட்டில் பண்ணால் கூட அட்லீஸ்ட் வந்து சமஸ்கிருதம் படிக்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு நம்ம சத்தியத்தை சொல்கிற மாதிரி இருக்கும். ஹீப்ருக்கு இங்கே எவனுமே கிடையாது. இங்கே இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் தமிழையும் விட்டுட்டு அவங்கள போய் ஈப்ரு கற்றுங்க ஈப்ரு பைபிளை படிங்கன்னு சொல்லுவாங்க. அதே தான் நீங்களும் செய்கிறீங்க. நான் அப்படி சொல்லவே இல்லையே. வேதம் படிங்க நான் சொல்லுவேன். நான் தமிழ் வந்து தமிழை கொண்டு வரணும். அதாவது பழைய வேதாகமத்தில் ஸ்திரீ கடந்து போகின்ற இப்படின்ற அக்னி இப்படின்ற வார்த்தைகள்லாம் மாற்றி பொது மொழிபெயர்ப்பு திருவள்ளியும் வந்தது. அதனால தான் இந்த கேள்வி முதல்ல கேட்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு அது மறைய போகின்ற அளவுக்கு உங்களுடைய அசத்வமா சத்கமய அந்த வரிகள்லாம் திரும்ப நீங்க என்னன்னா அந்த 2 படத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. முதல்ல நீங்க வெளியே வரணும். இல்ல நீங்க மறுபடியும் அசத்வமா சத்கமய தமசம் அதையே எடுத்துட்டு இருக்கீங்க. சரி, இந்த 2 படங்கள் எதுக்காக எடுக்கப்பட்டது அப்படின்னாக்கா அதனுடைய பின்னணி ஒன்று இருக்கு. நாங்கள் இப்படி ஒரு கூட்டம் இருக்கோம், எங்களுக்கு ஒரு படம் பண்ணி தர முடியுமான் போது அவர்களுக்காக அந்த படம் வந்து எடுத்தோம். அதனுடைய 2ஆம் பாகம், ஏன்னா 3 அசுத்தமா சத்கமயம், தமசோமா ஜோதிர்கமயம், மிருத்யோர்மா அமிர்தம் கமயம், இந்த 3க்கும் 3 படமாக 3 பாகமாக எடுக்கணும்னு சொல்லி முதல் பாகம் 2வது பாகம், இப்போ 3வது பாகம் வந்து அதுதான் மிருத்யோர்மா அமிர்தம் கமயம். அதோடு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் என்னென்னா நான் என்னவோ வெறுமை பிராமணரை பற்றியே படம் எடுக்கிற மாதிரியே சமஸ்கிருதம் பற்றியே எடுக்கிற மாதிரி பேசுகிறீங்களா? அதான் எனக்கு புரியல. 18 படங்களை பற்றி பேசவே இல்லை. ஆனால் இந்த 3 படங்களையும் வச்சு பேசிட்டீங்கன்னா 21 படத்தில் இந்த 3ல் தான் வருது. ஐயா ஆமாம், பிரபலமாச்சுன்றதை வச்சு பேசுவேன். பிரபலமாச்சு இல்லைங்க. அதாவது ஒரு தனித்துவமாக ஒரு புதிய செய்தியை சொல்லும் போது இப்போ நீங்கள் எல்லாருமே இயக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஜெயராமன் முதல்ல எல்லா படத்தையும் பார்த்துட்டு பேசணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? வெறும் 3 படத்தையே பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த கண்ணோட்டம் தான் இருக்கும். எல்லா படமும் பார்க்கணும். எல்லா நேசமும் பார்த்துருக்குறோம், சாவியும் 1-2 பார்த்துருக்கீங்க. நான் கேட்குறது என்னன்னா எல்லா படமும் பார்க்கணும். இந்த 21 படமும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜெயரமேஷ் மேல என்ன முத்திரை குத்தலான்றது நீங்க அப்ப டிசைட் பண்ண வழியா? இல்ல நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க. நான் உங்க மேல எதுக்கு முத்திரை குத்த அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த கேள்வி உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரியான கேள்விகள் நான் மீண்டும் 2 இருக்கியா. ஒன்று வந்து படங்கள் வந்து வெறும் கிறிஸ்தவர்களுக்கு, நான் திரும்ப சொல்லுவேன், இந்த படம் வந்து கிறிஸ்தவர்களுக்காக எடுக்கப்பட்ட படம் அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு எடுக்கப்பட்ட படம். நாட் ஃபார் கிறிஸ்டியன்ஸ் டு கிறிஸ்டியன்ஸ்ன்னு சொல்லுவேன் எல்லா இடத்துலையுமே. ஏன்னா இது வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு இல்லை, இதை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து நம்ம சத்தியம் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிற ஒரு காஸ்ட்லி ட்ராக்ட். மகிழ்ச்சி. அடுத்ததாக போயிடுவோம். இல்லை, அது சொல்லிடுறேன் பாருங்க. அதுதான் இது இந்த படங்களுடைய விஷயம். இன்னொன்று வந்து இதுக்கு அடுத்து ப்ரீச்சிங்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே நான் பேசும்போது என்னுடைய அந்த பேச்சு, அந்த மெசேஜஸ்ஸு, என்னுடைய செமினார்ஸு, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இந்த படத்துக்கும் அதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அது நேரடியாக கிறிஸ்தவ பாஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஊழியர்களாக இருந்தாலும் சரி, அவங்கள நான் எப்படி ட்ரெயின் பண்ணுறேன் அவங்களுக்கு வந்து. ஏன்னா இன்றைக்கி நடந்த ஒரு மிகப்பெரிய பட்டிமன்றம் வந்து புது மொழிபெயர்ப்பான்னு ஒன்று நடந்தது. அதில் வந்து பொது மொழிபெயர்ப்பு தான் சிறந்ததுன்னு பேசினவன் நான். நல்லது, ஓகேங்களா? நல்லது. இப்போது நான் தொடக்கத்தில் ஒரு கேள்வி கேட்டேன். புராணம், வேதம், நாவல், கதை, வரலாறு. புராணா அப்படின்னு சொல்லிட்டீங்க. வேதம் என்பது வாய்மொழியாக வந்தது தானே, வரை எழுத்து வடிவம் பெற்றது மிக லேட்டு. அந்த வேதமும் வந்து எப்படி வந்ததுனாக்கா
அதுக்கு ஆரியர்கள் ஒரு மிகப்பெரிய காரணம். நான் படித்தது, நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஆரியர்கள் வேதங்கள் என்பது வாய்மொழியா தான் முதல்ல வந்தது. சான்ஸ்கிரிட்டு வந்து பின்னால் அதாவது லேட்டு தான். வாய்மொழி சொல்லு அப்படின்னு சொல்றாங்களே. இல்லை, இதுதான் அது. அதுக்கு வந்து மொழி எழுத்து வடிவம் பெறவில்லை. முதல்ல எழுத்து வடிவம் கிடையாது. சரி. அதே போல் சான்ஸ்கிரிட் வந்து இட்ஸ் அ கோட் லாங்குவேஜ். அது சங்கேத மொழி தானே வழி. அது ஒருவருக்கும் தாய்மொழியாக இல்லாத மொழி. அது மொழியே கிடையாது என்னுடைய கருத்து. யாருக்காவது அது தாய்மொழியாக இருக்கணும். சான்ஸ்கிரிட் வந்து யாருக்கும் தாய்மொழியே கிடையாது. சரி. அதனால் அது வந்து சங்கேத மொழி. அந்த மொழி வடிவமாக வந்தது தான் வந்து பின்னாளிலே வேதம் அப்படின்றதுக்கு வந்து இந்த எழுத்து வடிவம் வரும்போது அது வந்து சான்ஸ்கிரிட் ஆயிடுச்சு ஒழிய, இது வந்து முதல்ல வந்து வாய் வழியாக சொல்லப்பட்டது தான். அது வந்து தேடல்களுக்காக வந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். இறை தேடலுக்காக வந்தது தான் வேதமே ஒழிய, இறைவன் யார் என்று சொல்லுவது வேதம் அல்ல.